வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். வீட்டில் இருக்கிற எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சுலபமாக சுவையாக இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 1 கப் புழுங்கல் அரிசி, 1/2 கப் துவரம்பருப்பு, அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் இருக்கிற தண்ணியை வடிச்சிட்டு அரிசியையும் பருப்பையும் குக்கரில் போட்டுக்கலாம். 1 கை அளவுக்கு சின்ன வெங்காயம், 1 கப் அளவு பீன்ஸ், 1 கப் அளவு நறுக்கின கேரட், 1 உருளைக்கிழங்கு நறுக்கினது, 1 தக்காளி பழம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த சாதம் கொஞ்சம் குழைவாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி சேர்த்து கலந்து விட்ட பிறகு இதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து குக்கரை மூடிடலாம். 4 அல்லது 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பேனில் 1 டீஸ்பூன் நெய், 7 வரமிளகாய், சின்னதாக 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 டீஸ்பூன் மல்லி, 2 ஏலக்காய், 2 டீஸ்பூன் உளுந்துப்பருப்பு. இது எல்லாத்தையும் கருகாத அளவுக்கு 1 நிமிஷம் வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு போது இதில் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் சீரகத்தையும் சேர்த்து ஒரு 10 செகண்ட் பரட்டி விட்டுறலாம். இப்போ இதோட 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காயை சேர்த்து தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். 5 விசில் ப்ரெஷர் அடங்கிடுச்சு. இப்போ திறந்துடலாம். சாதம் நல்லா குழைவாக வெந்திருக்கு. இப்போ மறுபடியும் ஸ்டவ் பற்ற வச்சிடலாம். 1 எலுமிச்சை அளவு புளியை 1/2 கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இதை ஊற்றிக்கலாம். இதோட நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருந்த பவுடரில் 5 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். மீதி இருக்கிற இந்த பவுடரை அடுத்த முறை சாம்பார் செய்யும்போது போட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு தரம் கலந்து விட்டுறலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு சரி பார்த்து போட்டுக்கோங்க. அளவான தீயில் ஒரு 2-3 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். இடையில கலந்து விடணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். 6 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சிருச்சு. 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்துப்பருப்பு, 1 பச்சை மிளகாயை கீறி போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, 3 டேபிள் ஸ்பூன் முந்திரி. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு 10-20 செகண்ட் கலந்து விட்டுறலாம். நம்ம தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வறுத்த மசாலா பொடியை போட்டு கலந்து விட்டு குக்கரில் ஊற்றிடலாம். நம்ம எடுத்திருக்கிற அளவுகளுக்கு 4-5 பேர் தாராளமாக சாப்பிடக்கூடிய அளவில் இருக்கும். கூடவே பொடியாக நறுக்கின மல்லி இலையும் தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம்.
அருமையான சுவையில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி கர்நாடகா ஸ்டைல் பிசிபேலாபாத் ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.